இப்போ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஆனா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ட பார்க்கும் பொழுது, அது யாருமே வாசிக்கலன்னா, அது எதுவுமே பண்ணாம ரொம்ப அமைதியா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இசை இல்லன்னு அர்த்தமா? கிடையவே கிடையாது. அதுபோல தான் இந்த கிறிஸ்டல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த கற்கள். இவற்றுக்குள்ள அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ள எப்படி ஒரு இசை ஒளிந்திருக்கிறதோ, அதுபோல ஒரு அபரிமிதமான ஆற்றல் இந்த கற்களுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த அபரிமிதமான சக்தி தான் நம்மளுடைய மனதிற்கு ஒரு இதத்தை கொடுக்கிறது, அமைதியை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாம எதிர்மறை ஆற்றல்களை எல்லாம் நம்மிடமிருந்து விலக்கி நேர்மறை ஆற்றல்களையும் நேர்மறை சக்திகளையும் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றன. இப்படிப்பட்ட அற்புதமான கற்களுக்குள்ளேயே அந்த கிறிஸ்டல்ஸ்லேயே ராணி என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது உலகம் முழுவதும் ராணி என்று போற்றக்கூடிய ஒரு கிறிஸ்டலை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் ரோஸ் குவார்ட்ஸ். ரொம்பவே அழகா ஒரு ரோஜா பூவினுடைய வண்ணத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்டல் தான் ரோஸ் குவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பார்க்கிறதுக்கே மனதுக்கு ரொம்ப இதமான ஒரு மெல்லிய இளம் சிவப்பு வண்ணத்துல இருக்கும். சிவப்புன்னு கூட சொல்லக்கூடியது, ஒரு மெல்லிய ரோஸ் வண்ணத்துல இருக்கக்கூடிய ஒரு கல். இதை வந்து அன்பின் கல் அல்லது காதலின் கல், அதாவது ஸ்டோன் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கற்களை விரும்பாதவங்க உலகம் முழுக்க யாருமே கிடையாது. அதாவது இந்த கல்லுக்கு காதலர்கள் இந்த உலகம் முழுக்க இருக்கிறாங்க.